Hi friends, இந்த வீடியோவில் பீம் யூபிஐ பயன்படுத்தி ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் ரிக்வெஸ்ட் கேட்கறது எப்படின்றது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீம் யூபிஐ உடைய ரிக்வெஸ்ட் என்றால் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோ. அதாவது நாம் பீம் யூபிஐயில் லிங்க் இருந்தோம்னா நாம் மற்றவர்களிடத்துலேருந்து நமக்கு தேவையான தொகை, ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் வேண்டும் அப்படின்னு கேட்குறதுக்காக நாம் பீம் யூபிஐ மொபைலை பயன்படுத்தி இந்த ரிக்வெஸ்ட்ன்ற இந்த முக்கியமான தலைப்பை பயன்படுத்தி தான் நாம் அவங்கக்கிட்ட பணத்தை கேட்குறோம். அது எப்படின்றத முழுசாக இந்த வீடியோவில் விளக்கியிருக்கோம். அதாவது பீம் யூபிஐ ஹோல்டராக, நீங்கள் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்து பீம் யூபிஐயில் உங்களுடைய அக்கௌண்ட்டை லிங்க் செய்திருந்தீங்கன்னா, அதே மாதிரி சேம் மற்றவங்க பீம் யூபிஐயில் லிங்க் ஆகிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்குறது தான் இந்த ரிக்வெஸ்ட். அப்போது ஏற்கனவே பீம் யூபிஐ அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்புங்க அப்படின்னு கேட்குறது பேர் தான் ரிக்வெஸ்ட்டு. அந்த ரிக்வெஸ்ட் எப்படி கொடுக்கறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். எடுத்தோடனே நீங்கள் பீம் யூபிஐயில் லிங்க் ஆகியிருந்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்கோட் 4 டிஜிட் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 கோட்டில் உங்களுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணுறீங்க. இப்போ ஏற்கனவே பீம் யூபிஐ லிங்க் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ இந்த பாஸ்வேர்டை நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அதை கொடுத்து நாம் இதுக்குள்ளே நுழையிறோம். நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிக்வெஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் பீம் யூபிஐ ஓப்பன் பண்ண உடனே இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட்டு, அப்ரூவ், பே பில்ஸ் இருக்கும். இதில் ரிக்வெஸ்ட்ன்றதை தான் நாம் செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிக்வெஸ்ட்ன்றதை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த சர்ச் என்ட்ரில் அவங்களுடைய ஐடி, இப்போ யார்கிட்ட நீங்கள் பணம் கேட்குறீங்களோ அவங்களுடைய ஐடியை இங்கே டைப் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லைன்னா காண்டாக்ட்லேயும் செலக்ட் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களுடைய ஐடி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஐடியுடைய ஆட்களுடைய நேம் வரும். அப்போது அவங்க நம்மளுடைய நண்பர்களோ நம்ம வேண்டிப்பட்டவங்கக்கிட்ட இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெயரில் இருக்கக்கூடிய இந்த நபர்கிட்ட நாம் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறதுக்காக அவங்க பேரை செலக்ட் பண்ணோம்னா அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட்டு கேட்கலாம், எவ்வளோ தொகை வேணும்ட்டு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ரிக்வெஸ்ட் செலக்ட் பண்ணணும். இங்கே சர்ச் ஆர் என்டர் யூபிஐ ஐடின்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணலாம். அதை செலக்ட் பண்ண உடனே சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட அக்கௌண்ட்லேருந்து பணம் வாங்கலாம். அல்லது காண்டாக்ட், உங்களுடைய காண்டாக்டில் இருக்கவங்க பீம் யூபிஐ ஆப்பில் அவங்க வங்கி கணக்கை லிங்க் செய்திருந்தால் மட்டும்தான் பணம் வாங்க முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பணம் கேட்கக்கூடியவங்களும் அவங்களுடைய அக்கௌண்ட்டை பீம் யூபிஐ லிங்க் பண்ணியிருக்கணும். அப்படி லிங்க் பண்ணி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த பணத்தை நாம் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிஸ்ஸஸ் இந்துமதி dr@upi இருக்கு இல்லையா, இவங்கக்கிட்ட ரூபாய் இந்த இடத்துல அமௌண்ட்டுன்ற இடத்துல நீங்கள் அமௌண்ட் டைப் பண்ணுறீங்க எவ்வளோ தேவைன்ட்டு. இந்த இடத்துல நாம் எவ்வளோ தேவையோ அந்த தொகையை டைப் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நாம் அடுத்து கீழே இருக்கக்கூடிய இதை எவ்வளோ தொகைன்னு டைப் பண்ணி முடித்த உடனே இங்கே மேலும் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் தொகை இருக்கலாம். அந்த தொகையை இந்த நபர்கிட்ட நம்ம கேட்குறோம். வேலிடு தேதியை இங்கே குறிப்பிடுறோம். இந்த ரிக்வெஸ்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே எனக்கு அனுப்புங்கன்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ரிமார்க்ஸில் நம்ம ஆப்ஷனல் தான், எது வேணாலும் கொடுக்கலாம். அப்போ தொகை, வேலிட் அப் டு ரிமார்க்ஸ், இது 3ஐயும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், ஒரு சிம்பிள். அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணுறோம், வேலிட் அப் டு எது நாள் வரைக்கும் அப் டுன்னு கேட்குறோம், ரிமார்க்ஸை கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம். அவங்க ஏற்கனவே பீம் யூபிஐ ஆப் வைத்திருந்தால் பணம் ரிக்வெஸ்ட் கேட்குறது ரொம்ப ஈஸி. அப்போது முக்கியமாக அமௌண்ட், வேலிட் அப் டு இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய ரிக்வெஸ்ட், இந்த ரிக்வெஸ்ட்டை நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம்னா அவர்களுக்கு இந்த ரிக்வெஸ்ட் போயிடும். இந்த ரிக்வெஸ்ட்டை வாங்கி தான் அவங்க அப்ரூவ்டு கொடுப்பாங்க. எனது அடுத்த வீடியோவில் இந்த அப்ரூவ்டு பின்னாடி எப்படி அப்ரூவ்டு அவங்க கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். இதில் நம்ம ரிக்வெஸ்ட் சென்ட், அப்போது அந்த நபருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் அவங்களுக்கு நாம் அனுப்புகிறோம். அந்த ரிக்வெஸ்ட் சென்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஐடியோடு வந்துடும். இப்போ நான் அவங்கக்கிட்ட அமௌண்ட்டு 10 rupees கேட்டிருக்கேன். அந்த இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதில் டேட்டு, டைமு, ரிமார்க்ஸ்ன்னா அர்ஜென்ட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்கள்கிட்ட சென்ட் பண்ணியிருக்கிறோம்.
அந்த தொகையை இப்போ அவர்களுக்கு சென்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் ரிக்வஸ்ட். இப்போ வெற்றிகரமாக பணம் ரிக்வஸ்ட்டு பீம் யூபிஐ கணக்கு வைத்திருக்கும் நபருக்கு அனுப்பப்பட்டு விட்டது. அப்போது ஏற்கனவே பீம் யூபிஐ அக்கௌண்ட் லிங்க் பண்ணப்பட்ட பீம் யூபிஐ ஆப் வச்சுருக்கவங்ககிட்ட மட்டும்தான் இதை செய்ய முடியும். மேலும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பீம் ஆப் பணம் எப்படி அனுப்புவது அப்படின்ற ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. இந்த வீடியோவும் நீங்கள் போய் பார்த்து பீம் யூபிஐ எப்படி பயன்படுத்துறன்றதை மிக எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இது ரிக்வஸ்ட் மட்டும்தான். நன்றி. மேலும் கீழே இருக்கும் வீடியோ மேல் நேரடியாக கிளிக் செய்து இந்த வீடியோவை பார்க்கலாம். நன்றி.